இரவு எல்லாரும் தூங்கிட்டாங்க. கார்த்திக் அவனுடைய ரூம்ல பிளாங்கெட்டை ஃபுல்லா கவர் பண்ணி தூங்கிட்டு இருந்தான். சடனா பிளாங்கெட் மெதுவா கீழே இழுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கார்த்திக் தூக்கத்துல அதை இக்னோர் பண்ணிட்டான். திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்ப பிளாங்கெட்டை யாரோ இழுத்தாங்க. கார்த்திக் உடனே எழுந்து பார்த்தா. போன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணா. பெட்டு கீழே பார்த்தா ஒரு கருப்பு கலர் கை இருக்கு. மனுஷ கை மாதிரி இல்ல, பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, பயமாவும் இருக்கு. அந்த கை திரும்பவும் அவன் காலை தொட்டுது. உடனே கத்தி கார்த்திக் காலை மேல இழுத்துட்டான். அடுத்து அவன் கண் ரூம் கார்னருக்கு போகுது. அங்க டோரோட கார்னர்ல கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. அது பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்கு. நிறைய முடி வச்சிருக்கு. அது கார்த்திகை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது. கார்த்திக் ஃபுல்லா பயந்து போய் அம்மானு வேகமா கத்தினான். டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு அம்மாவும் அப்பா உள்ள வந்தாங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ரூம் எம்டியா இருக்கு. ஆனா கார்த்திக் கண்ணுக்கு மட்டும் அந்த கருப்பு உருவம் அவன் பக்கத்துல நின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கிட்டக்க வந்து மெதுவா சொன்னிச்சு, நான் திரும்ப வருவேன் அப்படின்னு. கார்த்திக் பயத்துல உறைஞ்சு போறான். அதுக்கப்புறம் டோர் படார்னு தானா சாத்துது. பேரண்ட்ஸ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, அந்த ரூம்ல கார்த்திக் மட்டும் இல்ல, கார்த்திக் கூட வேற யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு. அந்த பேய் ஏன் கார்த்திக் கிட்ட திரும்ப வருவான்னு சொன்னிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.